இன்சொல் அமுது வழங்குபவர் தா. ராமலிங்கம் அவர்கள். சாதாரணமாக ஒருவர் தவறு செய்து விடுகிறார்னு வைங்க, என்ன கேட்பாங்க, நீ படித்தவனா என்று கேட்பார்கள். இது நீங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் பார்க்கலாம். படித்தவனாயிருந்து நீ இந்த தப்பு பண்ணலாமா என்று கேட்பார்கள். நீ படித்தவன் இதை பண்ண மாட்டியே, ஆனால் ஏன் பண்ண என்று கேட்பார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உட்பொருள் என்ன இருக்கிறது என்றால், படித்தவர்களிடம் சில நல்ல குணங்களை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. படித்தவர்கள் இப்படித்தான் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்திலே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் பேச்சு வழக்கிலே சொல்வார்கள், சாதாரண மக்கள் நான் தான் படிக்காதவன், இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்பார்கள். என்ன காரணம் என்றால், வள்ளுவன் சொல்லுகிறானே, நிற்க அதற்கு தக, அதுதான் அதற்கு பொருள். அந்த குறள் நீங்கள் அறிந்ததுதான். கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றால் படித்தவர்களிடம் பண்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ படிப்பதனுடைய முழுமையான வெற்றி என்பது படித்து முடித்து வேலைக்கு போவதல்ல, வாழ்க்கையிலே அதை பின்பற்றுவது. ஒரு அழகான சின்ன கதை ஒன்று உண்டு. எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட அதிர்ச்சி தரத்தக்க அளவுக்கு சில சமயத்தில் செய்தி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு செய்தி சொல்லக்கூடிய கதை என்னென்னா, ஒருத்தர் ரொம்ப நல்லா படித்தவர், நிறைய செய்திகள், நிறைய கூட்டங்கள் பேசுவார், எழுதுவார், இப்படி வைத்துக்கொள்ளுங்கள், நிறைய பேசுவார். அவர் ஒரு முறை நடந்து போகிறப்ப அவர் காலில் போட்டிருந்த செருப்பு அருந்துட்டு, தெரு ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட போய், தம்பி செருப்பு தைக்கணும், அறந்து போச்சின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஐயா இதை தைத்து முடிக்க கொஞ்சம் தாமதமாகுமேன்னார். அதுக்கு அவர் சொன்னார், என்னால் காத்திருக்க முடியாதப்பா, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், எனக்கு வேற ஒரு கூட்டம் இருக்கிறது பேசுவதற்குன்னார். உடனே செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னார், அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய செய்தி இல்லைங்க ஐயா, என்கிட்ட ஒரு பழைய செருப்பு இருக்குது, நான் இப்போதைக்கு அதை தரேன், அதை போட்டுக்கொண்டு நீங்கள் போயிட்டு வந்துருங்க, அதற்குள்ளே இதை செருப்பை நான் தைத்து ஒழுங்கு செய்து வைத்து விடுகிறேன், நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்னு செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னார். அந்த ரொம்ப படித்தவருக்கு கோபம் நிறைய வந்துருச்சு. என்ன நினச்சிக்கிட்ட, ஒரு பழைய செருப்பை கொடுத்து என்னை போட்டுக்க சொல்கிற, யார் கால்லையோ கிடந்த ஒரு செருப்பை நான் போட்டுக்கிட்டு போனால் என் தரம் என்ன ஆகிறதுன்னார். அதுக்கு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னார், யார் யாரையோ சொன்ன கருத்தையெல்லாம் உங்கள் மண்டை மேலே ஏற்றிக்கிட்டு திரியிறீங்களையா, ஒரு நாள் யார் செருப்பையோ உங்கள் காலில் போட்டால் தேஞ்சா போயிடுவீங்கன்னு கேட்டார். இப்படி ஒரு கதை உண்டு. என்ன பொருள்னா, நீங்கள் காலில் செருப்பு போட்டு கழட்டி விடுறதுக்கும் படிக்கிறத வாழ்க்கையில் பின்பற்றாமல் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. படித்தவர்களிடம் சமுதாயம் எதிர்பார்ப்பது பண்பினை, ஒழுக்கத்தினை, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டி போல வாழக்கூடிய ஒரு வாழ்வினை. அப்போ படிப்பினுடைய வெளிப்பாடு என்பது நல்ல வேலையில் அமர்வது அல்ல, நல்ல சம்பாதிப்பது அல்ல, ஒரு அதிகாரியாய் அமர்ந்து கொண்டு அடுத்தவர்களை அதிகாரம் செய்வது அல்ல, வாழ்க்கையை பண்புடையதாக ஆக்கிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்வதுதான் உண்மையான கல்வியறிவினுடைய பயன். இன்சொல் அமுது வழங்கியவர் த. ராமலிங்கம் அவர்கள்.